ராகவன் சார் என்னோட வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க கேஜிஎஃப் டயலாக் இதை வச்சு எப்படி ஒரு ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங்கோட வீடியோவும் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபினிஷிங்காக வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்கே ஜெமினி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ராம்ப்ட் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராமில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான அந்த ப்ராம்ப்ட் மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிடுங்க இங்கே. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வேறு ஃபேஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து குவாலிட்டியாக கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே அந்த சென்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ அதில் நிறைய எஃபெக்ட்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் டெலிகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வரல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கீழே அதோடைய டியூரேஷனை கரெக்டாக வந்துட்டு 10 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 செகண்ட் மட்டும்தான் ஆடியோ இருக்கும். ஸோ 10 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அது உங்கள் ஃபோட்டோவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் எஃபெக்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் சொல்கிற எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஒன் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் சர்க்கிள் அந்த எஃபெக்ட்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டில் சர்க்கிள் எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளர் செக்ஷனில் சர்க்கிள்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ அதோட செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 5 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 5 செகண்டுக்கிட்ட வந்துட்டு அதை வந்து கரெக்டாக 5 செகண்ட் இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கே வந்துடுங்க. கீழே எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த எஃபெக்ட்டையும் கரெக்டாக வந்துட்டு நான் சொல்கிற எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட்டில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோப் இந்த எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த எஃபெக்ட்டை மட்டும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக புரியும். ஏதாவது இதில் டவுட் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டையும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கான ஆடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பர்ஃபெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.